ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறோம், நாகநாத சாமி கோயில்னா ராகுனுடைய தாக்கத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையவே கிடையாது. ஆலயங்களுக்கு போகும் பொழுது வெறும் மாலையை மட்டும் கையில் வாங்கிட்டு போய் வந்து இறைவனுக்கு கொடுக்குறோம். மாலையை மட்டும் வாங்கிட்டு போய் கொடுத்துறோம் இல்லையா? ஆனால் ஆக்சுவலாக அந்த மாலையை மட்டும் எங்கே வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னா, இறப்புகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும்தான் மாலைகளை மட்டும் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. ஆதிசித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறணும், நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் வந்து நிறைவேறணும், எல்லா விதமான சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா, தினந்தோறும் இறை வழிபாடே மிகப்பெரிய விஷயம்தான். ஏன்னா தினந்தோறும் நீங்கள் வந்து இறைவனை மனசார பிரார்த்தனை பண்ணி, இறைவா எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கர்ம வினைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்ல வினைகளை வந்து எனக்கு கொடுங்க, நற்பலன்களை எனக்கு தரணும், அதே சமயத்தில் எனக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு துணையாக இருக்கணும் அப்படின்னு தினந்தோறும் ஆத்மார்த்தமாக இறைவனை வழிபாடு செஞ்சீங்கன்னாவே போதுமானது. அதை தாண்டி நீங்கள் வந்து அதையும் தாண்டி நமக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா ஒரு சில சூட்சமான ஆலயங்களை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருவாங்க. ஏன்னா இதில் என்ன ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னா, பொதுவாக ஒரு சில ஆலயங்கள் அப்படின்னா இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரத்துக்கு தான் இந்த ஆலயங்கள், இதுக்கு தான் அந்த ஆலயங்கள்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை மட்டும்தான் போய் பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது பிள்ளையார்பட்டியோடைய இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோ. பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் வந்து நவகிரகங்களுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் இது. அதை தாண்டி கேதுவனுடைய கஷ்டங்கள் அதிகமாக இருந்தால், கேதுவனுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆலயமும் அதுதான். நவகிரகங்களையும் சரி பண்ணி கொடுக்கும். நவகிரகங்கள் வந்து விநாயகர் பெருமானுடைய உடம்புலே இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அந்த தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகி போயிடும். அப்போ நவகிரகங்கள் தோஷங்கள் நிவர்த்தி ஆகி போச்சுன்னா போதும், மற்ற எந்த தோஷங்களும் நமக்கு வராது. ஸோ அப்போ நவகிரக தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலமாகவும், அதே சமயத்தில் கேதுவினால் உண்டாகக்கூடிய தாக்கங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமாகவும் அதை நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விநாயகர்னு ஒரு விநாயகர் இருப்பார் அங்கே அந்த இடத்துல. அங்கே இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் பிள்ளையார் என்ன செய்வார் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் கிடைக்காத இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து தரக்கூடிய வேலைகளையும் செய்கிறார். அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வழிபாடு செஞ்சுட்டிங்கன்னா சகல விதமான லட்சுமி கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாகேஸ்வரம், திருநாகேஸ்வரத்தில் கூடிய நாகநாத சுவாமி ஆலயங்களில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சகல சௌபாக்கியங்கள் உண்டாகும். ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறோம், நாகநாத சுவாமி கோயில்னா ராகுனுடைய தாக்கத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையவே கிடையாது. நாகநாத சுவாமி கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 100% திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா சகல விதமான சௌபாக்கியங்களும் உண்டாகும். அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கைகள் நிறைவேறும். நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய ஆலயம் வந்து நாகநாதேஸ்வரர். ஸோ அதனால் வந்து அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போதும். அதே போல் எப்போவுமே பெரும்பாலானவங்க என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆலயங்களுக்கு போகும் பொழுது வெறும் மாலையை மட்டும் கையில் வாங்கிட்டு போய் வந்து இறைவனுக்கு கொடுக்குறோம். மாலையை மட்டும் வாங்கிட்டு போய் கொடுத்துறோம் இல்லையா? ஆனால் ஆக்சுவலாக அந்த மாலையை மட்டும் எங்கே வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னா, இறப்புகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும்தான் மாலைகளை மட்டும் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. அப்போ இறைவனை வழிபாடு செய்கிறதுக்கு நீங்கள் போகும் பொழுது மாலைகளுடன் வெற்றிலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து முழுமையடையும். ஏன் மாலை சூடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மாலை தான் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது இணைவு. ஸோ அது வந்து யார் ஒருத்தர் வந்து மாலைகளாக சூடுறாங்களோ அவங்களுக்கு அந்த ராகு கேதுனால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் குறைவாகும். ராகு கேதுகள் தான் வந்து நம்ம நார்மலாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மேடு பள்ளங்களை உருவாக்கக்கூடியவங்க அவங்க தான். ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து நீங்கள் முறையாக வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதுமானது. நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் அடையலாம். சகல விதமான சௌபாக்கியங்களை அடைவதற்கும் நம் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கும் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமிகளை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதுமானது. அவசியம் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக எல்லா விதமான வெற்றிகளையும் அடைவீங்க. நன்றி.